இங்க பிரியாணிக்கு ஏன்னா கடிமை பெருமையா சொல்லுவேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் டியர்ஸ், நான் போன விலாகில் சொன்ன மாதிரியே உங்களுக்காக 5 kg சிக்கன் பிரியாணி வீடியோ கொண்டு வந்துட்டேன். இது வந்து ஹோட்டல் ஸ்டைல் பிரியாணி, வேலூர் பிரியாணின்னு சொல்கிறத விட ஸ்பெஷலாக பட்ஜெட் பிரியாணின்னு சொல்லலாம். ஏன்னா மசாலா எல்லாம் பார்த்தீங்கன்னா 5 கிலோக்கு இவ்வளோ தானா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்க போது. ஸோ அந்த பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு வந்து 5 kg சீரக சம்பா அரிசி எடுத்து ஊற வச்சாச்சு. அண்ட் 5 kg சிக்கன் எடுத்தாச்சு. உங்களுக்கு சிக்கன் அதிகமாக வேணால் கூட நீங்கள் அதிகம் பண்ணிக்கலாம். ஒரு 5 பேர் இருந்தீங்கன்னா 1 kg சிக்கனே உங்களுக்கு போதுமானது. நம்ம வந்து நிறைய பேருக்கு கொடுக்கணும், அதனால நிறைய பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஆயில் வந்து 1 லிட்டர் அளவுக்கு சேர்த்தாச்சு. பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது எல்லாமே சேர்த்து வந்து ஒரு 20 கிராம் அளவுக்கு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு வெங்காயம் கரெக்டாக வந்து 1.5 கிலோ நல்லா கட் பண்ணி அந்த ஆயிலில் சேர்த்துட்டு பட்டை, ஏலக்காய் சேர்த்து நல்லா வதக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இஞ்சி ஒரு 1/2 கிலோ, பூண்டு ஒரு 1/2 கிலோன்னு சொல்லி ரெண்டும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறோம். ஸோ அதை வந்து கொஞ்சோண்டு தண்ணி போட்டு நம்ம இந்த வெங்காயத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் கொஞ்சம் கூட வந்து அந்த இஞ்சி பூண்டு தண்ணி போட்டோம்ல, அவ்வளோதான், ஒரு கரண்டி அளவுக்கு. அது தவிர தண்ணி போடவே கூடாது. அண்ட் இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா ஒரு 75 கிராம் அளவுக்கு சேர்த்துக்குங்க. கொஞ்சம் காரசாரமாக வேணும்னா, கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 60 கிராம் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணியெல்லாம் சேர்க்கவே கூடாது. இதுதான் வந்து நம்ம பிரியாணிக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்க போகுது. நம்ம எந்த கலரும் இன்றைக்கி சேர்க்க போகிறதில்ல. அண்ட் தக்காளி பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்க போகுது. 1.25 கிலோ அளவுக்கு போதும். ஓகேவா? 5 கிலோவுக்கு 1.25 கிலோ தக்காளி தான் நான் சொன்னேன் இல்லையா, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிரியாணின்னு சொல்லி. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் கொத்தமல்லி, புதினா இது எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய கட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இதெல்லாம் எங்கள் அண்ணன் இந்த மாதிரி யூஸ் பண்ணல. இது ஹோட்டல் ஸ்டைல் பிரியாணின்றதால ஒரு 1/2 கட்டு புதினா, ஒரு 1/2 கட்டு கொத்தமல்லி அப்படின்ற அளவுக்கு போட்டு நல்லா வந்து வதக்குறாரு. இந்த தக்காளியும் போட்டாச்சு இல்லையா. ஸோ தக்காளி நல்லா மசிஞ்சு ஆனதுக்கப்புறம் அந்த புதினா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாரு. அதோட வந்து நம்ம தயிரும் சேர்த்துக்கலாம். ஒரு 400 அளவுக்கு போதும் தயிர். 1/2 கிலோக்குள்ளேயே தயிர் அது போட்டுட்டு அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். தண்ணி வந்து இப்போ கொஞ்சம் கூட நம்ம சேர்க்கலை. ஸோ உப்பு வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. கல் உப்பு தான் சேர்க்குறாரு. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த பிரியாணியோட ஹைலைட்டே இது தான். ஸோ நார்மலான பிரியாணி இவ்வளோ நம்ம மிக்ஸ் பண்ண மாட்டோம். இது ஹோட்டல் ஸ்டைல் வேலூர் பிரியாணின்றதாலே வந்து இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். கண்டிப்பாக டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லாருமே கிடையாது, இங்கே எல்லாருமே எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஃபேமிலி மட்டும் இல்லை, வெளியே கூட எங்கள் அண்ணனோட பிரியாணிக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க. அண்ட் எலுமிச்சை பழம் நம்ம சாறு எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ஆனால் ஹோட்டலில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுக்கிட்டு அதில் லெமன் வந்து போட்டு நல்லா பிழிஞ்சு அந்த சாறு எடுக்கிறாங்க. அண்ட் 1 கிலோவுக்கு 1 லெமன் போடுவாங்க. ஆனால் இந்த 5 கிலோவுக்கு 2 லெமன் தான் யூஸ் பண்ணுறாரு எங்கள் அண்ணன். அண்ட் நானும் நினச்ச டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா எனக்கு ஆல்ரெடி தெரியும். பட் இருந்தாலும் கம்மியாக இருக்குது மசாலா. ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. அண்ட் நல்லா இந்த தயிர் போட்டு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சிக்கனும் 5 கிலோ சேர்த்தாச்சு. நல்லா பெரிய பெரிய பீஸாக பார்த்து கட் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கிறாரு. மெயினான விஷயம் என்னென்னா சிக்கன் போட்டு அதுக்கப்புறமா தயிர் போடுவாங்க இந்த ஆம்பூர் பிரியாணி, வேறு பிரியாணியில் எல்லாம். பட் இதில் வந்து தயிர் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் தான் சிக்கன் போட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணி, ஒரு கிளாஸ் தண்ணி இருந்துச்சு, அதில் வந்து லெமனும் போட்டுருந்துச்சு. ஸோ அந்த 2 லெமன் சார் அதுவும் வந்து இந்த பிரியாணிலேயே சிக்கனுக்கு அப்புறம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறாரு. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறாரு. நான் வந்து அண்ணன் பிரியாணி பண்ணுறதெல்லாம் அவ்வளோ உட்காந்து பார்த்தது கிடையாது. வருவேன் பார்ப்பேன் அவ்வளோதான். பட் இன்றைக்கி தான் வீடியோ எடுக்கணுன்றதால நல்லா உத்து கவனிச்சுட்டு இருந்தேன். கொஞ்சோண்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு இருக்கும் தண்ணி ஊற்றிட்டு ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாரு. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மறுபடியும் என்னென்ன ஒரு வாட்டி மசாலா போட்டால் நிறைய மிக்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தார். அந்த வேலை தான் அதிகம் பண்ணிட்டு இருந்தார். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாரு. ஆனால் இதில் வந்து பச்சை மிளகாயெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டாரு. ஸோ போடல. ரீசன் என்னன்னு நான் கேட்கல, அவர்கிட்ட கேட்கணும். இது வீடியோக்கு முடிச்சுட்டு தான் போய் கேட்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தாரு. நான் சொன்னேன் சிக்கன் வந்து ஒரு 3/4 வேகணும் அப்படின்னு சொல்லி. நார்மலாக பண்ணுற பிரியாணி வேறு மாதிரி தானே இருக்கும். அதாவது தண்ணி எல்லாம் ஊற்றி நிறைய பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலு. இது எல்லாம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா சைட் டிஷ், ஸ்வீட்ஸ் இது எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு. ஸோ ரம்ஜான் வீடியோவில் வந்து நீங்கள் விலாகில் இது எல்லாமே பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் நான் வந்து கட் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதனால் விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து அரிசி வேக வைக்கிறதுக்கான தண்ணியை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டார். ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி போட்டுட்டு அந்த 5 கிலோ ரைஸ் வந்து ஊற வச்சுருந்தார் இல்லையா, 1/2 hour. ஸோ அதை எடுத்து போட்டுட்டாரு.
நல்லா அரை வேக்காடு ஆனது உடனே, அதாவது 50% தான் வேகிச்சு, ரொம்ப எல்லாம் வேகலை. ஸோ வேகினதுக்கப்புறம் அதை எடுத்துன்னு போய் வடிகட்டிட்டாரு. ஒரு சுத்தமான பாத்திரத்தில் வடிகட்டிட்டாரு. ஏன்னா அந்த கஞ்சி மறுபடியும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் எடுத்துன்னு போயிட்டு தம்க்கு எப்படி வச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய ஸ்டவ் இல்லையா, அதனால கீழே வந்து ஒரு பெரிய இரும்பு பாத்திரம் வச்சுட்டு, பாத்திரம் கிடையாது தவா வச்சுட்டு, அதுக்கு மேலே அந்த குருமா இருந்துச்சு இல்லையா, ஸோ அதை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ரைஸ் எல்லாமே சேர்த்துட்டாரு. நீங்கள் வேறு பிரியாணி செய்கிறப்பெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். அதாவது இதுலேயே தண்ணி எல்லாம் நிறைய சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த ரைஸ் சேர்ப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அந்த குருமாவில் எவ்வளோ தண்ணி இருந்துச்சோ அவ்வளோதான், அதோடு அப்படியே வந்து நல்லா இந்த டைம்லேயே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாரு. ஸோ ஹோட்டல்னால் அதுக்கு வேறு மெத்தடு, அதாவது கறி தனியாக எடுப்பாங்க, சாப்பாடு தனியாக எடுப்பாங்க இல்லை, அதனால். பட் வீடுன்றதால வந்து இப்போவே அவர் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறாரு. அப்புறமா கூட அவர் தானே மிக்ஸ் பண்ணோம், அதனால். ஸோ நான் ரைஸ் கூட எடுத்து பார்த்தேன். ஸோ நல்லா வந்து பாதி தான் வேகி இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து இங்கே பாருங்கள், நல்லா ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது, இன்னும் லோ ஃப்ளேம்லேயே வைக்கல. ஸோ கீழே வந்து ஒரு தவா இருக்குது, நல்லா சூடாயிட்டு அந்த கஞ்சி வடித்தாங்க இல்லையா, அந்த கஞ்சி வந்து ஒன்று 2 கிளாஸ் இருக்கும், அதை எடுத்துன்னு வந்து நல்லா அப்படியே மேலே ஊற்றி விட்டுட்டாரு. ஸோ உப்பு எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதாவது அந்த குருமாவில் வந்து கொஞ்சம் இது உரைக்கிற மாதிரி இருக்கும் உப்பு. ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் உப்பு வச்சுட்டு, அண்ட் சாப்பாட்டில் நார்மலான அளவு உப்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் கம்மன்னு செம்ம 5 kg சீரக சம்பா பிரியாணி ரெடி. நீங்களே யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஸோ செலவும் வந்து ரொம்ப கம்மி, அண்ட் செய்கிற விதமும் வந்து ரொம்ப ஈஸி, அண்ட் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தோணுது ஒன்று தான், வீட்டில் செய்யும்போது நம்ம எவ்வளோ செலவு பண்ணி பண்ணுவோம், பட் ஹோட்டலில் அப்படின்றப்போ நம்ம செலவு பண்ணி வாங்குவோம். பட் அவங்க செய்கிறதே வந்து பார்த்திங்கன்னா கம்மி செலவில். ஸோ கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.